முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் முதலாவது படைவீடாகத் திகழ்வது திருப்பரங்குன்றம். இந்தக் கோயில் மதுரைக்கு தென்மேற்கில் சுமார் 9 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. முருகப்பெருமான் தெய்வ யானையை திருமணம் செய்து கொண்ட தலம். சூரனை வெற்றி கொண்ட முருகனுக்கு இந்திரன் தனது மகளான தெய்வானை திருமணம் செய்து தர சம்மதித்தார். அவர்களது திருமணம் திருப்பரங்குன்றத்தில் நிகழ்ந்தது. திருமணத்திற்கு அனைத்து தெய்வங்கள், தேவர்கள், மகரிஷிகள் என அனைவரும் வந்தனர். நாரதர் முன்னிலையில் முருகன், தெய்வானை திருமணம் நடந்தது. இதே கோலத்தில் சுவாமி இங்கு எழுந்தருளினார். சுவாமிக்கு சுப்பிரமணிய சுவாமி என்ற பெயர் சூட்டப்பட்டது. அறுபடை வீடுகளில் வேலுக்கு அபிஷேகம் நடக்கும் கோவில் இது மட்டுமே. சூரனை ஆட்கொண்டு வெற்றிவேலுடன் முருகன் இங்கு வந்து அமர்ந்ததால் வேலுக்கு முக்கியத்துவம் தரப்படுகிறது. பெரும்பாலும் முருகப்பெருமான் நின்ற கோலத்திலேயே அருள் பாலிப்பார். ஆனால் இங்கு அவர் அமர்ந்த கோலத்தில், அதுவும் தெய்வ யானையை மணம் முடித்த திருமணக் கோலத்தில் அருள்கிறார். திருப்பரங்குன்றம் வந்து முருகப்பெருமானை வணங்கும் பக்தர்களுக்கு வாழ்வில் நல்ல திருப்பம் வரும் என்பது நம்பிக்கை. துன்பங்கள் நீங்கும். திருமணக் கோலத்தில் அருளும் தலம் என்பதால் இங்கு வந்து வேண்டிக் கொண்டால் திருமண வரம் விரைவில் கைகூடும் என்பது நம்பிக்கை. ஓம் சரவண பவ. மேலும் குறிப்புக்கு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.